வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் தாமரைக்கிழங்கின் பயன்கள், சத்துக்கள், ஊட்டச்சத்தின் மதிப்புகள் இவைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதலாவதாக இதில் கெமிஃபெரோல்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை தேகத்தை நல்லா பளபளப்பாக வச்சுக்கோங்க, பிரைட்டாக வச்சுக்கோங்க, பொலிவாக வச்சுக்கோங்க. நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த தேக சுருக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த சுருக்கம் எல்லாம் இந்த கிழங்கு சாப்பிடும்போது போயிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங், அதாவது நமக்கு வயசு கம்மியாக தான் இருக்கும், 20, 22, 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபேஸை பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைந்தவர்கள் போல் தோற்றமளிப்பார்கள். இது எல்லாம் இந்த கிழங்கு சாப்பிடும்போது நமக்கு போகுங்க. நாம் இளமையாக இருப்பதற்கு இந்த கிழங்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இது சாப்பிடும்போது நம்மளுடைய ஸ்கின்னு ரொம்ப தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் பேலன்ஸ்டு காம்ப்ளெக்ஷனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? மேலும் இந்த கிழங்கை நாம் சாப்பிடும்போது அப்படியே பார்த்திங்கன்னா ரேடியண்ட் அப்பியரன்ஸ் அப்படியே தெரியும். எப்படி ஒரு சூரிய ஒளி எப்படி ஒரு பிரகாசமாக இருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிழங்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்களை சோர்வடையாமல் எப்போவுமே எனர்ஜியாக வச்சுக்குதுங்க. மேலும் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, இதில் ஃப்ளாவனாய்ட்ஸுன்ற பொருள் இருக்கிறதுனால நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நம்மளுடைய தேகத்தை இந்த கிழங்கு பாதுகாக்குதுங்க. மேலும் இது நம்மளுடைய சூழ்நிலை சுற்றி இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து வரக்கூடிய மாசுக்கள், இதிலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன்ஸ்கள், இதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் பாதுகாப்பை கொடுக்குதுங்க இந்த லோட்டஸ் தாமரை கிழங்கு. மேலும் இது என்னதுன்னா பிளேமிஷ் ஆஃப் ஸ்கின் கம்மி பண்ணுதுங்க. அதாவது டல் ஸ்கின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டல் ஸ்கின்னை கம்மி பண்ணுதுங்க இந்த தாமரை கிழங்கு சாப்பிடும் போது. மேலும் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருக்குமாங்கம்மா. அதே போல் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இளமையாக காணப்படுறதுக்கு இந்த தாமரை கிழங்கை சாப்பிடும்போது ஒரு நல்ல பயன் கிடைக்குதாங்க. மேலும் இது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறதுனால நமக்கு முகத்தில் ஏதாவது பருக்கள், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை போக்குவதற்கும் இந்த தாமரை கிழங்கு பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் இதில் கொலாஜன்ற புரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பாதுகாக்குதுங்க. ஆக இயற்கையான முறையில் நாம் ஒரு தேகத்துக்கு பொலிவையும் ரேடியன்ஸ் பளபளப்பான மேனியையும் மிருதுவான மேனியையும் இளமையான மேனியையும் விரும்புவர்கள் இந்த தாமரை கிழங்கை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த கிழங்குல விட்டமின் B6 இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா நரம்புக்கு ஒரு நல்ல சத்து கொடுத்து மூளையை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க. அதாவது ஒரு நல்ல மனநிலையை இந்த தாமரை கிழங்கு கொடுக்குதுங்க. மேலும் இந்த மூளைக்கு போகிற நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அமைதிப்படுத்துதுங்க. அதாவது நரம்பு பலவீனமானவர்கள், தலைவலி உள்ளவங்க, டென்ஷனாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த கிழங்கு சாப்பிடும்போது இதிலிருந்து நிவாரணம் கிடைக்குதுங்க. மூன்றாவது விஷயமாக இந்த கிழங்குல ஹீமோசிஸ்டைன் டாக்ஸின்ஸ் லெவலில் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வர்றது தடுக்கப்படுதுங்க. மேலும் இந்த கிழங்கு தைராய்டு ஹார்மோனை சுரக்கிறதுக்கு வழிவகுக்குதுங்க. அதனால் ஹைப்போதைராய்டு நோய் உள்ளவங்க இந்த கிழங்கை பயன்படுத்தலாம். தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறவங்க இந்த கிழங்கை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. மேலும் இது தைராய்டிட்டிஸ், ஹச்சிமோட்டஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்ற நோயையும் குணப்படுத்துதுங்க. ஆக இது தைராய்டு சுரப்பியை பாதுகாக்குதுங்க இந்த கிழங்கு. இது சுகரையும் கொலஸ்ட்ராலையும் நார்மலைஸ் பண்ணுதுங்க. இதில் ஆல்கலாய்டு ஐசோகினோலின் அப்படின்ற காம்போனண்ட் இருக்கிறதுனால இது ரத்தத்தினுடைய குழாய் இருக்கு இல்லைங்களா, அது விரிவடைய செய்யுதுங்க. அதனால் ரத்தத்துக்கு போகிற அழுத்தம், ப்ரெஷர் கம்மியாகி பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணுது மற்றும் சர்க்கரையின் அளவையும் கம்மி பண்ணுதுங்க.
ஐந்தாவது விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள காப்பர் அப்படின்ற தாது உப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கோஃபேக்டராக, அதாவது சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் சூப்பர் ஆக்சைடு டைஸ்மூட்டேஸ் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, அயனோடு சேர்ந்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குது. இந்த இரத்த சிவப்பணுக்கள் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஆக்சிஜனை எல்லா செல்களுக்கும் கொண்டு போகிறதுக்கு தேவைப்படுதுங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, இது மன அழுத்தத்துக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குதுங்க. மன அழுத்தத்தை டிப்ரெஷனை இது கம்மி பண்ணுதுங்க. மன அழுத்தம் வரவிடாமல் இந்த தாமரைக்கிழங்கு பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குங்க. அதாவது அல்சைமர் டிசீஸ் அப்படின்ற வியாதி உள்ளவங்க இந்த லோட்டஸ் கிழங்கு, அதாவது பார்த்திங்கன்னா தாமரைக்கிழங்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல பயன் கிடைக்குதுங்க. அதாவது அல்சைமர் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு மெமரி பவர் இருக்காது, ஞாபக சக்தி இருக்காது. ஒரு இடத்துல பொருளை வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த எங்கே வச்சோன்றதே ஞாபகம் இருக்காது. அதே போல் வார்த்தைகளை கோர்த்து பேச தெரியாது. நான் அவனிடத்தில் கொடுத்தேன் அப்படின்றனா அவங்க நான் அப்படின்றதோட நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை கோர்த்து பேச தெரியாது. மேலும் எந்த ஒரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டஸோடு இருப்பாங்க. நான் இப்போ எங்கே இருக்கிறேன், நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன்னா இல்லை வேறு ஊரில் இருக்கிறேன்னா, இப்போ டைம் என்ன, அவங்கள்ட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, இப்போ என்ன மணி, எத்தனை மணி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. மேலும் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மூடும் அவங்களுடைய பர்சனாலிட்டி குணங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குணநிலையில் இருக்க மாட்டாங்க. மேலும் அவங்க எந்த ஒரு இதுலேயுமே பங்களிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களையே ஒதுக்கிக்குவாங்க, விலகிக்குவாங்க. இது எல்லாமே தாங்க இந்த அல்சைமர் டிசீஸினுடைய அறிகுறிகள். இந்த கிழங்கை சாப்பிடும்போது இந்த வியாதியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்க. மேலும் இது இரைப்பை புற்றுநோயெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கல்லீரலையும் பாதுகாக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் ஒரு டீடாக்சிஃபையராக கூட இருக்குதுங்க. நம் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை நீக்கும் ஒரு பொருளாக இந்த கிழங்கு இருக்குங்க. இதில் என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஃபெரால், கெட்டோச்சின், கோலோஜெனிக் ஆசிட், கியூர்செடைன் மற்றும் குளுட்டோதைனோன் பெராக்சிடேஸ் இப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குதுங்க. இது நமக்கு என்னென்ன பயனை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கை கம்மி பண்ணுது, பக்கவாதத்தை கம்மி பண்ணுது, அத்ரோஸ்கிலிரோசிஸ் அதாவது கொழுப்பின் அளவு அதிகமாகி நம்மளுடைய குழாய் சுருங்க, இரத்த குழாய் சுருங்க ஆரம்பிச்சிடும், இதயத்தில் போகிற இரத்த குழாய் அதெல்லாம் கம்மி பண்ணி நல்ல ஒரு பயனை கொடுக்குதுங்க. மேலும் இது வீசிங்கை கம்மி பண்ணுதுங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங்கு, காஃப் இருக்கிறவங்க, அதாவது எனக்கு நெஞ்சில் மூச்சு இரைப்பு வாங்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஸ்டீராய்ட்ஸ் ஆஸ்துமாவுக்காக இன்ஹேலர்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த கிழங்கை சாப்பிடும்போது. அதாவது ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு ஒரு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் இந்த மாதிரி கிழங்குகளை சாப்பிடும்போது அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க. நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க. அதாவது பூஸ்டிங் த இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்குதுங்க. அதாவது வீக்கம், அலர்ஜி, வலி இவை எல்லாத்தையுமே போக்கக்கூடியதாக இருக்குது இந்த தாமரைக்கிழங்கு. மேலும் இது ஒரு லோ கேலோரிஃபிக் கொண்ட உணவுப் பொருள் மற்றும் அதிக நார்சத்து கொண்ட உணவுப் பொருள். அதனால் நீங்கள் எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தாமரைக்கிழங்கை சாப்பிட்டு பயன்பெறலாம்ங்க. மேலும் இது வயிற்றில் ஜீரண சக்தியை கொடுக்கறதுக்கும், கான்ஸ்டிபேஷனை அதாவது மலக்கட்டை நீக்குவதற்கும், அதாவது ஒரு நல்ல உணவு மண்டலத்தை உருவாக்குறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது ஒரு நல்ல பாக்டீரியாவை உருவாக்குறதுக்கும், நம்மளுடைய உணவு குழாயை நன்றாக இயக்குவதற்கும் இந்த தாமரைக்கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது நரம்பு வியாதியான பார்க்கின்சன் டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் டிசீஸ், அல்சைமர் டிசீஸ் இதையெல்லாம் போக்குவதற்கு இந்த கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது முன்னெச்சரிக்கையாகவே இந்த கிழங்குகளை எல்லாம் நாம் நம் உணவில் சேர்த்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட நரம்பு வியாதியிலிருந்து நாம் விடுதலை அடைந்து பாதுகாக்கப்படுகிறோங்க.
இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி என்ற நோய்க்கும் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் புண்கள் குணமாகுவதற்கும் அதாவது காயங்கள் குணமாகுவதற்கும் ஈறு இன்ஃபெக்ஷன் ஈறு வந்து ஒரு நோயோடு இருக்குது இல்லைங்களா, அது கம்மியாகிறதுக்கும் வெள்ளைப்படுதல் போன்ற பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கும் இது ஒரு பயனுள்ள கிழங்காக இருக்குதுங்க. மேலும் இது சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பை குறைப்பதற்கும் ஒபேசிட்டி உடல் பருமனை குறைப்பதற்கும் கான்ஸ்டிபேஷன் மலக்கட்டை குறைப்பதற்கும் இந்த கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதாவது யாரெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த தாமரையினுடைய விதை இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிடும்போது நல்ல தூக்கம் வரும். ஆக தூக்கமின்மைக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குதுங்க. நல்லா தூங்கினாவே பாதி பிரச்சனை முக்கால்வாசி பிரச்சனை அதாவது வியாதியே நம்மளை நெருங்காதுங்க. அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொட்டாசியம்ன்ற சத்து அதிகமாக இருக்கிறதுனால க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க இந்த உணவுப் பொருளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதில் நிறைய பயன் இருக்கனால அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு நீங்கள் வைக்கணுங்க ஒரு 10-15 நிமிஷம். அப்போனா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல பயன் கிடைக்கும். இப்படி ஊற வைத்த வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்ட கிழங்க எடுத்து நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது மேற்கொண்ட மற்ற பயன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாங்க. அதாவது இந்த கிழங்கை சாப்பிடும்போது நல்லா சுத்தம் பண்ணி தாங்க சாப்பிடணும். மேலும் இந்த கிழங்கை பச்சையாக சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது குடல் பிரச்சனை இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் அப்படின்ற வியாதி எது சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே வெளியே போயிடுவாங்க, அதுதான் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கணுங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு இந்த கிழங்கை சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருக்குது, வீக் டைஜஸ்டிவ் அதாவது நீங்கள் உங்களுடைய குடல் பலவீனமான ஒன்றாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறதே நல்லதுங்க. அப்படி இல்லை இதில் நிறைய பயன்கள் இருக்குது சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த உணவுப் பொருளை சிப்ஸ் ஃபார்மாகவும் சாம்பாராகவும் அதாவது பொரியலாகவும் பயன்படுத்தி சாப்பிட்றாங்க. பலவிதமாக செஞ்சு இந்த கிழங்கை சாப்பிட்றாங்கங்க. மேலும் இதில் செலீனியம்ன்ற சத்து இருக்கிறதுனால இது அதாவது ஆண்மை தன்மையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டின்றது கம்மியாக இருக்குங்க. அவங்கெல்லாம் இது சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்மைத்தன்மை குழந்தை பிறப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய ஜீன்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த கிழங்குகள் செலீனியம் என்ற சத்து பயனுள்ளதாக இருக்குது. அந்த செலீனியமும் இதில் இருக்குங்க. ஆக நீங்கள் இத்தனை நன்மை கொண்ட கிழங்கு உங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பயன்கள் கிடைக்குதுங்க. மேலும் இது மார்பகம், நுரையீரல், விந்தகம் மற்றும் கருப்பை புற்றுநோய்க்கெல்லாம் சிறந்ததாக இருக்குதுங்க இந்த தாமரை கிழங்கு. சரி, இப்போது இதனுடைய சத்துக்களும் சத்தின் அளவுகளும் பார்த்துடலாங்க. கால்சியம் 37.71 மில்லிகிராமும், அயன் இரும்புச்சத்து 3.34 மில்லிகிராமும், மெக்னீசியம் 26.58 மில்லிகிராமும், பாஸ்பரஸ் 74.3 மில்லிகிராமும், பொட்டாசியம் 611 மில்லிகிராமும், சோடியம் 20.63 மில்லிகிராமும், ஜிங்க்கு 0.35 மில்லிகிராமும், காப்பர் 0.20 மில்லிகிராமும், மேங்கனீஸு 1.40 மில்லிகிராமும், செலீனியம் 4-6 மைக்ரோகிராமும் இருக்குதுங்க. மேலும் இதில் விட்டமின் சி 26.6 மில்லிகிராமும், தைமின் விட்டமின் B1 0.16 மில்லிகிராமும், ரைபோஃப்ளோவின் விட்டமின் B2 0.22 மில்லிகிராமும், நியாசின் விட்டமின் B3 0.4 மில்லிகிராமும், பேண்டத்தோனிக் ஆசிட் விட்டமின் B5 0.2 மில்லிகிராமும், விட்டமின் B6 பைரிடாக்சின் 0.10 மில்லிகிராமும், ஃபோலேட் 26.49 மைக்ரோகிராமும் இதில் இருக்குங்க. இது 74
கிலோ கேலரிஸ் சக்தி அதை கொடுக்குதுங்க. 17.23 கிராம் கார்போஹைட்ரேட்டையும் 2.6 கிராம் ப்ரோட்டீனையும் 0.1 கிராம் ஃபேட்டையும் ஃபைபர் நார்ச்சத்து 4.9 கிராமையும் கொடுக்குதுங்க. இத்தனை சத்துக்களும் கொண்ட தாமரைக்கிழங்குல நாம் உணவில் சேர்த்து சாப்பிடும்போது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோங்க. இதுதாங்க இந்த தாமரைக்கிழங்கினுடைய நன்மைகள், அதனுடைய சத்துக்கள், சத்தின் அளவுகள், எவ்வளோ நன்மைகள் இந்த தாமரைக்கிழங்குல இருக்குது பார்த்தீங்களா? இந்த தாமரைக்கிழங்கை நீங்களே வீட்டில் ஏதாவது ஒரு தொட்டியில் தாமரை விதையை போட்டு வளர்க்கும் போது அது கிழங்காக ஃபார்ம் பண்ணி அந்த கிழங்கு கூட நீங்கள் எடுத்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது இத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாங்க. ஆக இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.